துறையில ஊறி இருக்கேன். எந்த ஹோட்டல்ல ஒர்க் பண்ணீங்க? எத்தனை ஹோட்டல்ல ஒர்க் பண்ணேன்னு கேளுங்க. நம்பிக்கை இல்லையா? நாட் ஹேப்பிங் ப்ரோ. நோ. இல்லன்னா கூட பரவாயில்ல, அத திமிரா சொல்றான்ப்பா. அப்ப எந்த ஹோட்டல்லையுமே ரொம்ப நாள் இருந்தது இல்லன்னு சொல்றீங்க. வீர்ல பாதியை வாங்கி குடிக்கிறதுக்கு வந்திருக்க. இதுல எனக்கு பில்டப் டேய். சேரவங்க தான் எங்களுக்கு வேணும். அப்ப இத நீங்க உங்க விளம்பரத்திலே சொல்லிருக்கலாமே. எதுக்கு ஏன் நேரத்தை வீணாக்குறீங்க? நானு பல பேருக்கு இங்க புரியும். ஆமா கிழிச்சாரு. 300 ரூபாய் இதுல சேவ் பண்ண வேண்டியது மொத்தத்தை கொண்டு போய் நைட் 9 மணிக்கு கடையில வீண் பண்ணிர வேண்டியது. இன்க்ளூட் பண்ணி தான் போட்டிருக்கேன். ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? அதுல இருக்கிற இந்த லெட்டரே உங்க கண்ணுக்கு தெரியல. சமைக்கும் போது அதுல ஏதாவது விழுந்துருச்சுன்னா உங்க கண்ணுக்கு தெரியாது. சரி, விருப்பம் இருந்தா இரு. வெளிய போடாமல. என்னப்பா உனக்கு? வெளிய போடாமல. ஸ்பெஷலிஸ்ட். என்ன சாலரின்னு சொன்னீங்கன்னா நான் எதாவது ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லுவேன். வாங்குற சாலரிக்கு ஏத்த மாதிரி தான் என் குக்கிங்கும் இருக்கும். உங்களையாடா பேக்ரவுண்ட்ல நாட்டை மாத்த போறீங்கன்னு பேசிட்டு வந்தேன் நானு. அந்த ஃபுட்ல எந்த டேஸ்டுமே இருக்காது. நீங்க போலாம். இதுக்கு தான் புதுசா ஆரம்பிக்கிற ஹோட்டலுக்குலாம் வரக்கூடாது. நெக்ஸ்ட். வெளிய போயிரு நீ, வெளிய போயிரு நீ. உங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? 2 years மேம். என்னோட குரு ரவி சார் தான். கல்கத்தால பேனர்ஜினா ரொம்ப ஃபேமஸ். நான் வேர்ல்ட் பூரா ஃபேமஸ். நமக்கு இடம் கிரவுட் இருக்கிற ஏரியால இருக்கணும். அத மட்டும் மெயினா பாத்துக்கோங்க. இதே வேலையாத்தான் அலையறீங்களாடா? வேற எங்களுக்கு என்ன சார் வேலை? இது ஒண்ணுதான வேலை எங்களுக்கு. சென்னையில தெரு தெரியுறீங்க. ஆமா. இப்ப எதுக்குடா இடம்லாம் பார்க்க சொல்லிட்டு இருக்க? மா, நம்ம ஷோரூமோட இன்னொரு பிரான்ச் ஓபன் பண்ணலாம்னு ஒரு ஐடியா. சங்க நெரிச்சிருக்கான். ஒரு நாஸ்டாலஜிக்கா இருக்குமோ நான் கேட்டேன். நாஸ்டாலஜியா எங்க அசிங்கமா கேட்டுருவேன் நான். முதல் தடவை கடை ஆரம்பிக்கிறதுக்கு ஜீவா கொடுத்த உங்களோட பணம் இருக்குல்ல, அதை சொல்லாம எடுத்துட்டாங்க. இப்ப யார்கிட்ட எடுக்கிறீங்க? இது விலை என்ன தெரியுமா? 40,000 ரூபாய். முதல்ல எங்க திருநீங்க? எல்லாம் யார்கிட்ட இருந்தோ பணத்தை எடுக்கிற ஆள் நாங்க கிடையாது. ஒரு நல்ல விஷயம் சொன்னா அத கூட குறை சொல்லி தான் பேசுவீங்களா? நீ ஊர்ல எவ்வளவு திருட்டு வேலை பாக்குறேன்னு எனக்கு தெரியாது நினைச்சுக்கிறியா? டா அவன் சார்ஜர் அடி திருடி வச்சிருக்க. இன்னைக்கு வரைக்கும் அவனுக்கு தெரியும் நினைக்கிறியா? இல்ல தான் பேசுவீங்களா? பாருங்க அங்கிள் எப்படி பேசிக்கிட்டு இருக்காருன்னு. கேக்குறேன்பா. ஒண்ணு இல்ல, உங்க பையனை கூப்பிடுங்க, அவட்ட கொஞ்சம் கேட்க வேண்டியிருக்கு. அவன் பதிலுக்கு வண்டியா கேட்பான். சார், இது தேவை அவனுக்கு. இல்ல அது கேட்க